வணக்கம். சமூக ஊடகங்கள் சாபமா, வரமா என்பது குறித்து நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சமூக ஊடகங்களை சாதகமாக பல நேரங்களில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா, திருச்சியில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து குடி தண்ணீர் சரியில்லை, பார்த்தீங்கன்னா இப்படி மஞ்சளாக வருது அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. உடனே அந்த திருச்சி கலெக்டருக்கு நான் அதை வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சு இதை உடனே சரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அவர் அடுத்த நாள் காலையிலேயே போய் அதை சரி பண்ணிவிட்டு தெளிவான நீர் வந்ததை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஒரு 13 ஆண்டுகளாக ஒரு பிரச்சனையை ஜெயபாரதி அப்படிங்கிற ஒரு அம்மா சால்வ் பண்ண முடியலன்னு எனக்கு மே 29, 2023 ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் ஜூன் 30 ரிட்டையர் ஆகிறேன். 13 ஆண்டுகள் சால்வ் பண்ண முடியாததை ஒரு 15 நாள்லேயே சால்வ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி ரோடில் நீங்கள் மில்லிங் போட சொன்னீங்க, போடல பாருங்கள் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. உடனே அதை பேத்து எடுத்துகிட்டு நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா உடனே பேத்து எடுத்துகிட்டு போடுவாங்க. இப்போ ஒரு ஒர்க்கு, ஒரு பில்டிங் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா உடனே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் நமக்கு அனுப்ப முடியும், ரிவ்யூ பண்ண முடியும். இந்த மாதிரி வசதிகள்லாம் இந்த சோஷியல் மீடியாவால் உடனுக்குடனே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்துவிட்டன. இதனால் இது சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனுடைய சாதகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாணவர்களே எடுத்துக்கங்களேன். ஒரு நோட்ஸ் வேணும்னா உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், அதை அவங்க பிரிண்ட் அவுட் போடலாம். இது ஒரு மிகப்பெரிய வசதி. அதுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை, நம்ம நேரில் போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்லேயே உங்கள் கிளாஸ்மேட்டு இன்றைக்கான நோட்ஸ் அனுப்பிச்சா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து அதில் டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம் ஒரு சப்ஜெக்டை பற்றி. இதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்வி தொடர்பான நிறைய யூடியூப்ஸ் இருக்குது. ஒரு சப்ஜெக்டை நீங்கள் புரிஞ்சிக்க முடியல, உங்கள் கிளாஸில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியலன்னா அதை நீங்கள் உடனே யூடியூப்பில் அது பற்றி வரக்கூடியதை நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் தெளிவாக படிச்சுக்க முடியும். இப்போ மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் நிறையா அந்த மாதிரி படிச்சுக்க முடியும். இன்ஜினியரிங் சயின்ஸில் நீங்கள் நிறையா படிச்சுக்க முடியும். இந்த மாதிரி படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்புகள் இந்த சமூக ஊடகங்களில் நிறைய இருக்கின்றன. சமூக ஊடகங்களுடைய அனுகூலங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல கனெக்ஷன். உலகத்தினுடைய எந்த மூலையில் இருக்கிறவங்களோட வேணும்னா தொடர்பு கொள்ள முடியும். இப்போ உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் அமெரிக்கா போயிருக்காங்க அல்லது கனடா போயிருக்காங்கன்னா அவங்க கூட பேசுவது எவ்வளவு எளிது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கால் புக் பண்ணி பேசுகிறதுக்குள்ளே தாவு தீர்ந்து போயிடும். லைட்னிங் கால் தான் புக் பண்ணணும், இல்லைன்னா பேசவே முடியாது. வெளிநாடுகளில் இருக்கிறவங்க அவங்க எப்படி இருக்காங்க, ஏது இருக்காங்க, எப்படி சாப்பிட்றாங்க, ஏர்போர்ட்டுக்கு போனாங்களா, இந்த மாதிரி உடனுக்குடனே தகவல்கள் நீங்கள் அறிய முடியுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சோஷியல் மீடியா இந்த உலகத்தை ஒரு சின்ன கிராமமாக மாற்றிவிட்டது. அதனால் பல விஷயங்களை நீங்கள் நேரடியாக கம்யூனிகேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள், கல்லூரியில் படித்த மாணவர்கள், இவங்கெல்லாம் இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் ஒருத்தர்கிட்ட பேச முடியுது. ஒரு காலத்தில் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. இந்தியாவில் இருக்காங்களா, அமெரிக்காவில் இருக்காங்களா, எதுவுமே தெரியாது. அல்லது எந்த ஊரில் இருக்காங்க தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீயூனியன் பாசிபிள் ஆகியிருக்கு. எல்லோரும் கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஒருத்தர் டச் வச்சுக்கிறதுனால என்னென்னா, எப்போதுமே ஒருத்தர் கூடயே இருக்கிற மாதிரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகன் கூட நம்ம கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை இது ஏற்படுத்துது. இன்னொன்று என்னென்னா, இந்த கரண்ட் நியூஸ் உடனுக்குடனே தெரியறது இந்த வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா. இப்போ அடுத்த நாள் செய்தித்தாளை பார்க்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை, உடனே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நியூஸு, ட்ரெண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன கைபேசியிலேயே நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். 2004 ஐஏஎம் பெங்களூருக்கு போகும்போது அங்கே ஒரு ப்ரொஃபஸர் சிம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னார். கம்ப்யூட்டர் எல்லாருக்கும் தேவையில்லை, ஒரு சிம்ப்யூட்டர் இருந்தால் போதும், எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த சிம்ப்யூட்டர்லேயே செய்கிற மாதிரி. எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் தேவையில்லை, ரிசர்ச்சுக்கு தான் தேவைன்னார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் கிட்டத்தட்ட ஒரு சிம்ப்யூட்டர் மாதிரி தான். இன்னொன்று ஆன்லைன் கிளாஸஸ், இதெல்லாம் நம்ம இந்த சோஷியல் மீடியாவால் அட்டன் பண்ண முடியுது. ஒரு சப்ஜெக்டை நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் படிக்கலாம், ஒரு டிகிரி வாங்கலாம், ஒரு டிப்ளமோ வாங்கலாம். இது எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இதில் உங்களுக்கு கிடைக்கிது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்டர்டெயின்மெண்ட். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் நமக்கு கிடைக்கிது. ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குது. நீங்கள் மற்றதெல்லாம் விட இந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த சோஷியல் மீடியாவில். இன்னொன்று லாஃப்டர் அண்ட் ஃபன். நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது சென்னையில். அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் போட்டிருக்காங்க. என்னென்னா, யாரையாவது சென்னையில் ஒரு நல்லவன் இருக்கிறது, கொஞ்ச நாள் வேறு ஊருக்கு போங்க, தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்மளை அறியாமல் நம்ம சிரிக்கிறோம். ரொம்ப கஷ்டமான மனநிலையில் கூட ரொம்ப க்ரியேட்டிவாக இந்த மாதிரிலாம் பண்ணும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வரும். அதனால் க்ரியேட்டிவிட்டியை இது கிண்டில் பண்ணக்கூடியதை பார்க்குறோம். சரி, அனுகூலங்களை பார்த்தோம், பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒன்று வந்து அடிக்ஷன். இந்த ஸ்க்ரீன் டைமு அதிகமாகிட்டே இருக்குது. மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலையும் இது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் என்னென்னா, அவங்களால ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியல. எல்லாரும் சொல்கிறாங்க ஃபோக்கஸ் அப்படின்னு. டேனியல் கோல்மேன் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதில் சொல்கிறாரு, இந்த காலத்தில் அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறாரு. சைமன் சினக் சொல்கிறாரு, டிஸ்ட்ராக்டட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறாரு. ஸ்டோலன் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு புக்கு. அதில் வந்து எப்படி இந்த மாணவர்களுடைய அந்த கவனம் வந்து திருடப்படுகிறது அப்படின்னு. அதனால் ஃபோக்கஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ப்ரொடக்டிவிட்டி குறையுது. ஃபேமிலி லைஃப்பும் ரொம்ப டிஸ்ரப்ட் ஆகுது. இதனால் என்னென்னா, அவங்க குடும்பமாக உட்காந்து பேசுவதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேசுவது, பரிமாறுவது இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சைக்கலாஜிக்கல் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பதற்றம், ஒரு ஆன்சைட்டி அவங்களுக்கு இருக்குது. சில நேரங்களில் மனத்தொய்வு ஏற்படுது. இந்த ரொம்ப யூஸ் பண்ணுறவங்களுக்கு மனத்தொய்வு. ஏன்னா ஏதாவது ஒரு கை வலிச்சிச்சுன்னா உடனே அதை எதுலையாவது பார்க்குறாங்க, கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஒரு மெடிசன் கொடுத்தா அதை கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இதாகுமோ அதாகுமோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் ஏற்படுது. ஒரு சுயமதிப்பு குறையுது, லோ எஸ்டீம் அதுவும் ஆகுது. அது இன்னொன்று என்னென்னா, ஓவர் திங்கிங். எதையாவது ஒன்றை பற்றி ஓவராக திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அதை பற்றி கூட பேசியிருக்கிறோம். அதுவும் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியாவால் வரக்கூடியது. அனாவசியமான கம்பேரிசன், ஃபேமிலி கம்பேரிசன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியில் இப்படி இல்லையே, அவங்க பர்த்டே இப்படி கொண்டாடி இருக்காங்க, அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி இப்படி கொண்டாடி இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னா அன்னெசரி கம்பேரிசன். இன்னொன்று என்னென்னா, இந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியாக லைக் கொடுக்கல, அவங்களுக்கு 2 லைக் கொடுத்துருக்காங்க, எனக்கு 1 லைக் கொடுத்துருக்காங்கன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒரு பிரச்சனையான ஒரு குரூப்பாக மாறும். இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் டைமென்ஷன். மூணாவது என்னன்னாங்க, ஃபேக் நியூஸ் அண்ட் ரூமர்ஸ். இதில் தேவையே இல்லாத ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்களேன். ட்ரான்ஸ்ஃபரை கவர்மெண்ட் போடாமல் இவங்களே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் யாரோ பண்ணி அதை வாட்ஸ்அப்பில் பரவ விட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டிரெக்ட் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அது பேப்பரில் கூட வந்துருச்சு. டிரெக்ட் ரிப்போர்ட்டிங்னா பிடிஐ, யூஎன்ஐ இவங்க தான் நியூஸை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பத்திரிகைகள் அதை ஆய்வு பண்ணி அதை வெளியிடுவாங்க. இப்போ சர்க்குலர் ரிப்போர்ட்டிங். அதில் இந்த சர்க்குலர் ரிப்போர்ட்டிங்னால இந்த ஃபேக் நியூஸு வேகமாக பரவுது. அது அந்த ரூமர்ஸ் நிறையா வருது. அதுவும் அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணக்கூடியதை நம்ம நியூஸில் பார்க்குறோம். இதுவும் இந்த சோஷியல் மீடியாவினுடைய ஒரு விஷயம். அடுத்தது சைபர் ரிலேட்டட் இஷ்யூஸ். என்னென்னா, அப்யூஸ், ஒருத்தரை திட்டுறது, ஹராஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து சைபர் கிரைம்ஸ் பண்ணுறது, புல்லிங் பண்ணுறது, ட்ரோலிங் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இந்த சோஷியல் மீடியாவினால் ஏற்படக்கூடிய விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சைபர் ரிலேட்டட் கிரைம்ஸ், சைபர் ரிலேட்டட் த்ரெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கிங் த அக்கௌண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறது, இது மாதிரியான ரிலேட்டடான இஷ்யூஸ். இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. மாரல் டீக்ரடேஷன், கல்ச்சுரல் டீக்ரடேஷன், கொஞ்சம் வந்து வல்காரிட்டி வருது, சென்சேஷனலிசம், எதையாவது ஒன்றை வந்து மக்களை பார்க்க வைக்கணும். இந்த தலைப்புக்கும் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, ஆனால் அந்த தலைப்புக்கும் உள்ளே அவங்க பேசுனதுக்கும் சம்மந்தமே இருக்குது. ஏதாவது ஒரு சென்சேஷனலான ஒரு தலைப்பை கொடுக்கறது, அதனால் ஏற்படக்கூடியது. அப்புறம் சோஷியல் மீடியாவை அதிகம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டோட டச் இல்லாமல் இருக்கிறாங்க. இது இன்னொரு பிரச்சனை. இதையெல்லாம் வந்து நம்ம பாதிப்புகளாக சொல்லலாம். சரி, சோஷியல் மீடியாவை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வரமாக எப்படி மாற்றுவது. எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் அந்த டெக்னாலஜியில் சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்க தான் செய்யும். அதை எப்படி நாம் பாசிட்டிவாக பயன்படுத்துறது, நம்ம கையில் தான் அதை பாசிட்டிவாக பயன்படுத்துறதுக்கான யுக்திகள் இருக்குது. எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதலாவதாக நாம் வந்து எதுக்காக அந்த பர்டிகுலர் மீடியாவை சூஸ் பண்ணுறோங்கிறத நமக்கு தெரியணும். ஒன்று வந்து லேர்ன் பண்ணுறதுக்கா, அல்லது ஷேர் பண்ணுறதுக்கா, அல்லது கனெக்ட் பண்ணுறதுக்கா, எதுக்காக நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த மீடியாவை நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜிக்கலாக சூஸ் பண்ணணும். இதுக்கு தான் தேவை. 4 வெப்சைட் இருக்குன்னா அதில் எது பெஸ்ட்டோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். அதை வந்து கன்சியூம் இன்டெலிஜென்ட்லி, அதை ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம கன்சியூம். நெகட்டிவ்
நியூஸ் இருக்கிறது அல்லது இந்த மாதிரி புல்லிங் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பக்கமே நம்ம போகக்கூடாது. அப்புறம் யாராவது அனுப்பிச்சாங்கங்கிறதுக்காக ஒரு லிங்க்கை நம்ம அனாவசியமாக கிளிக் பண்ணக்கூடாது. அது கிளிக் பண்ணி தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஹேக் ஆகிறது. அதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம தொடவே கூடாது. அப்புறம் டிஜிட்டல் சிவிலிட்டி வேணும். நம்ம ஒரு ரிமார்க்ஸ் போடும்போது ஒரு ஃபீட்பேக் போடும்போது ஒரு சிவிலிட்டி வேணும் நமக்கு. அது இஷ்டத்துக்கு நம்ம கமெண்ட் ஃபீட்பேக் போடலாம், கன்ஸ்ட்ரக்டிவான கமெண்ட்ஸாக தான் இருக்கும். நம்ம ஒரு கன்சியூமராக இருக்கிறத விட கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம வெறும் கன்சியூம் பண்ணால் மட்டும் போதாது, ஒரு கான்ட்ரிபியூட்டராகவும் இருக்கணும். சோஷியல் மீடியாவை சமூக நலனுக்காக பயன்படுத்தணும். யூஸிங் த சோஷியல் மீடியா ஃபார் சோஷியல் குட். அதே மாதிரி நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ், ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், மேனேஜிங் த டைம் ப்ராப்பர்லி, அது ரொம்ப முக்கியம். 1 மணி நேரம் பார்க்கலாம், அரை மணி நேரம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி நம்ம ஒரு ஸ்கெட்யூல் போடணும். எந்தெந்த டைமில் எந்தெந்த ஆக்டிவிட்டியை பண்ணணும். அப்படி பண்ணோம்னா இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பில்லை. சில நாட்கள் இப்போ ஹாலிடே இருக்குன்னா அன்றைக்கி நம்ம தொடாமலே இருக்கிறதுக்கான முயற்சி, டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை அந்த டைமில் நம்ம தொடாமல் இருப்பது மிகவும் நல்லது. அப்புறம் நம்ம மேனேஜிங் த மென்டல் ஸ்பேஸ், அது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த மாதிரி கம்பேரிசன் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன, மென்டல் ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் நம்ம அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாங்கிறதோடு நிறுத்திக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அனாவசியமான கம்பேரிசன் எல்லாத்தையும் நம்ம நிறுத்திடணும். யாரையோடையும் கம்பேர் பண்ண வேணாம். எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளவு இடம் கொடுக்கலாம், எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கலாம், எவ்வளோ நேரம் ஒதுக்கலாம், அதை நம்ம மேனேஜ் பண்ணுறது அவசியம். அப்படிலாம் நம்ம செஞ்சோம்னா சோஷியல் மீடியாவை நம்ம எஃபெக்டிவாக பயன்படுத்த முடியும், அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியும். ஏனென்றால் கையில் கிடைத்திருக்கிற அமுத சுரபி இது. எந்த தகவலை வேண்டுமானாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம அறிவை வளர்த்து கொள்ள முடியும், மேம்படுத்தி கொள்ள முடியும், நாம் புதிய புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும், நாம் நம்முடைய புரிதலை சரிபார்த்து கொள்ள முடியும். இவற்றையெல்லாம் செய்வதற்கு சமூக ஊடகத்தை சாதகமாக பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.